எஸ். ஸோ ரெடியூஸ் அதாவது ஆக்சிடேட்டிவ் ஸ்ட்ரெஸ் உங்கள் ஒர்க்கு ஸ்ட்ரெஸ்ஸுக்கும் உங்களுடைய பர்சனல் ஸ்ட்ரெஸ்ஸுக்கும் டிஃபரன்ஷியேட் பண்ணி பார்த்துக்குங்கன்னு சொல்லியிருக்கேன். ஸ்ட்ரெஸ்ஸை வந்து எப்படி மேனேஜ் பண்ணுறதுங்கிறத நேற்று பார்த்துட்டு இருந்தோம். ஒரு ப்ராப்ளம் இருந்துச்சுனாக்கா அந்த ப்ராப்ளத்தை எந்த இடத்துல ப்ராப்ளம் வருதுன்னு லொக்கேட் பண்ணணும். ப்ராப்ளத்தை நம்ம ஃபஸ்ட்டு அக்செப்ட் பண்ணணும், அதுக்கப்புறம் அதை மேனேஜ் பண்ணணும் அப்படிங்கிறத பார்த்தோம். ப்ரிஃபரன்ஸ் லெவல், அந்த ப்ராப்ளம் எந்த அளவுக்கு உங்களை பர்சனலாக பாதிக்குது அப்படிங்கிறது. ஏன்னா ஏன் வந்து நான் இந்த ஸ்ட்ரெஸ்ஸுக்கு இவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறேன்னா, அவங்க ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து ஸ்ட்ரெஸ் தான் சொல்கிறாங்க. அந்த செல் மியூட்டேஷன் ஆகிறதுக்கு ஃபர்ஸ்ட் பாயிண்ட் அவங்களுடைய கண்டினியூஸ் ஸ்ட்ரெஸ். அது வந்து உங்களுடைய செல்லை வந்து எப்படி ஒருத்தவங்க சிக்கா உடம்பு சரியில்லாமல் இருந்தாங்க அப்படியே ரொம்ப டல்லாகி சோர்ந்து போயிடறாங்க, அதே மாதிரி நீங்கள் கண்டினியூஸாக டென்ஷன் ஸ்ட்ரெஸ் அந்த ஒரு ஒரு ஆன்சைட்டி இதெல்லாம் அதிகமாக இருக்க இருக்க என்ன ஆகுன்னா உங்கள் செல்ஸ் எல்லாம் அப்படியே டேமேஜ் ஆகிட்டே போகும். அது தன்னோட சக்தியை இழந்துக்கிட்டே போகும். அப்படி போகிறப்போ ஆட்டோமேட்டிக்காக பாடியில் வந்து ஓவரால் ஃபுல் டோட்டல் செல்லோட ஆக்டிவிட்டி குறையும். ஆக்டிவிட்டி குறையும் போது செல் ப்ரொடெக்ஷன் குறைய ஆரம்பிக்கும். செல் ப்ரொடெக்ஷன் குறைய ஆரம்பிக்கும் போது உங்கள் உடம்புல நேச்சுரலாகவே பேசிக்காகவே உங்கள் டிஎன்ஏலே வந்து கேன்சர் செல்ஸ் இருக்கும். கேன்சர் செல்ஸ் அண்ட் டியூபர்குலோசிஸ், இது ரெண்டோட செல்ஸுமே நம்ம உடம்புல எப்போவுமே இருக்கும். எப்போ நம்ம இம்யூன் சிஸ்டம் வந்து பாதிக்கப்படுதோ அப்போ கேன்சர் செல்ஸ் அண்ட் டியூபர்குலோசிஸ் செல்ஸ் வந்து தானாக எவோக் ஆகி அது தன்னை அதிகமாக வளர்த்துக்கக்கூடிய கெப்பாசிட்டியை நம்ம உடம்பே நம்ம அதுக்கு கொடுக்கும். அதுக்கு நம்ம செய்கிறது எல்லாமே நம்ம பண்ணுற தப்பு தான். ஸ்ட்ரெஸ் அதிகமாக எடுத்துக்கிறது. ரெண்டாவது பாயிண்ட் வந்து லோ ஃபைபர் டயட்டுன்னு சொல்கிறாங்க. ஃபைபர் வந்து கண்டென்ட் கம்மியாக இருக்க டயட்டை நீங்கள் எடுக்கிறதுனால உங்கள் உடம்புல இம்யூனிட்டி சிஸ்டம் பாதிக்கப்படுது. அதனால் இப்போ ரீசெண்டாக கேன்சர் அதிகமாக வருதுன்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போ நம்ம வந்து ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட்டுக்கான ப்ரோசஸ் தான் இப்போ இது என்னென்ன பண்ணலாங்கிறது தான் பார்த்துட்ருக்கோம். ப்ரிஃபரன்ஸ் லெவல், அந்த பிரச்சனை ஒரு ப்ராப்ளத்தை நீங்கள் திங்க் பண்ணிகிட்டே இருக்கீங்க. இது வந்து பிக் ஸ்க்ரீன்னு சொல்லுவோம். நான் வந்து சுதர்ஷன கிரியா மெடிடேஷன் பண்ணும்போது பிக் ஸ்க்ரீன் ஒரு ஆப்ஷன் கொடுத்தேன். பிக் ஸ்க்ரீனா என்னென்னா, ஒரு ப்ராப்ளம் இப்போ நடக்கிறது ஒரு 10 செகண்ட்ஸ் தான் நடக்கும். அந்த 10 செகண்ட்ஸ் நடக்கிற பிரச்சனையை ரிப்பீட்டடாக திங்க் பண்ணிக்கிட்டே இருக்கும். இப்படி நடந்துருச்சேன்னு அந்த டே ஃபுல்லாக திங்க் பண்ணுவோம். அடுத்த நாள் அந்த அந்த இன்சிடெண்ட் வந்து உங்கள் மனசில் வந்து இன்னும் அதிகமான பாதிப்பை உருவாகும். ரிப்பீட்டடாக திங்க் பண்ணிகிட்டே இருக்கிறப்போ அது அப்படியே பெருசாகி பிக் ஸ்க்ரீன், சின்னதாக ஒரு மொபைல் ஃபோன்லேருந்து பெரிய ஸ்க்ரீன் அளவுக்கு அந்த ப்ராப்ளத்தை நீங்கள் பெருசாக்குவீங்க. அப்புறம் ரிப்பீட்டடாக டே பை டே நீங்கள் ரிப்பீட் பண்ணிக்கிட்டே போகிறதுக்கு பேர் தான் இந்த பிக் ஸ்க்ரீன் சொல்கிறாங்க. அந்த பிக் ஸ்க்ரீன்றது தான் ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட்டில் வந்து ரொம்ப அந்த பிக் ஸ்க்ரீனை நீங்கள் கட் பண்ணிங்கனாக்க ஆட்டோமேட்டிக்காக இந்த ப்ராப்ளம் உங்களை ஸ்ட்ரெஸ் லெவல் வந்து கொஞ்சம் குறையும்னு அவங்க சொல்லியிருக்காங்க ரிசர்ச்சில். ஸோ நேற்று பார்த்த வரைக்கும் சிவியாரிட்டி ஆஃப் த ப்ராப்ளம், ஃபிசிக்கல் இஷ்யூஸ், ரூட் காஸ் ஆஃப் த ப்ராப்ளத்தோட ரூட் காஸ் என்ன, அதை உங்களால் சரி பண்ண முடியுமா, முடிஞ்சால் பண்ணுங்க, முடியலன்னா வெளியே வந்து அவ்வளோதான். ஒன்ஸ் ஃபார் ஆல் வந்து வெளியே வந்துட்டு நீங்கள் உங்கள் வேலையை பார்க்க ஆரம்பிக்கணும். வேஸ் டு சால்விங் த ப்ராப்ளம்ஸ், அதுதான். இதுக்கு ஏதாவது ப்ராப்ளத்தை சரி பண்ண, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் வந்து ஒர்க்கிங் உமன் நிறைய பேர் இருக்கீங்க. வேலையும் பார்க்கணும், வீட்டு வேலையும் பார்க்கணும், குக்கிங் பார்க்கணும், கிட்ஸை கவனிக்கணும், 24 மணி நேரம் தான் இருக்கு. ஸோ அந்த டைம்குள்ளே வந்து நீங்கள் நிறைய அலாட் பண்ணியிருப்பீங்க. இப்போ கிளாஸ்க்கு வரீங்க, நிறையா பேர் டீச்சர்ஸ் அண்ட் ப்ரொஃபஸர்ஸ் வராங்க. இந்த டைம்குள்ளே நான் முடிச்சிட்டேன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஒரு 10 மினிட்ஸ் நான் லேட் பண்ணேன்னா உங்களுக்கு ப்ராப்ளம் ஆகும். அப்போ என்ன ஆகுனா ஸ்ட்ரெஸ் அதிகமாகும். வேகமாக அவங்க வந்து இந்த கிட்ஸு சத்தம் போடுறது, அப்போ இந்த படப்படன்னு வேலை பார்க்குறது எல்லாமே டிஸ்ட்ராய் ஆகும். மென்டலி ஃபிசிக்கலி அவங்க டிஸ்ட்ராய் அந்த டே ஃபுல்லாகவே வந்து அவங்களுக்கு. நான் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் தான் நான் சொல்கிறேன். இந்த மாதிரி நேரத்தை எப்படி மேனேஜ் பண்ணுறதுங்கிறத நம்ம டைம் மேனேஜ்மெண்ட் ப்ளஸ் ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட் கரெக்டாக எடுக்கும்போது உங்களை பர்சனலாக அது பாதிக்காமல் அந்த பிரச்சனைகளை சரி பண்ணுறது, இது ரொம்ப ரொம்ப மைன்யூட்டான ஒரு விஷயம். பட் நீங்கள் மேனேஜ் பண்ணும்போது டே பை டே அதை இன்க்ரீஸ் பண்ணும்போது அது ஈஸியாக இருக்கும். இன்கேஸ் லேட் ஆகிடுச்சுன்னா நீங்கள் என்ன பண்ணலான்னா, உங்களுக்கு டைம் மேனேஜ்மெண்ட் பண்ண தெரியல அப்படிங்கிறப்போ டைம் நீங்கள் ஸ்கேட்டர் பண்ணணும். இவ்வளோ நேரத்தில் இந்த ஒர்க்கு, இவ்வளோ நேரத்தில் இந்த ஒர்க்கு, இந்த நேரத்தில் நம்ம இது பண்ணணும் அப்படிங்கிறத நீங்கள் முதல் நாளே ஷெட்யூல் பண்ணி ப்ரீ ப்ரிப்பரேஷன் சொல்லுவாங்க. அந்த ப்ரீ ப்ரிப்பரேஷன் நீங்கள் எடுக்கும்போது அடுத்த நாள் ரொம்ப ஈஸியாக இருக்கும் அப்படிங்கிறதையும் அவங்க சொல்லியிருக்காங்க. அந்த ப்ரீ ப்ரிப்பரேஷன் டைமில் உங்களுக்கு ப்ராப்ளம் வந்துச்சு அப்படின்னாக்க அதை எப்படி மேனேஜ் பண்ணுறதுங்கிறது நீங்கள் முதல் நாளே யோசிச்சு வச்சுக்கணும் அப்படிங்கிறதையும் அவங்க வந்து இண்டிகேட் பண்ணுறாங்க ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட்டில். ஸோ த வேஸ் டு சால்விங் த ப்ராப்ளம்ஸ், த ப்ரீ ப்ரிப்பரேஷன் ப்ளஸ் டோன்ட் கேர் பாலிசி ப்ளஸ் ஈஸியாக சால்வ் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி, இந்த மாதிரி நீங்கள் என்னென்ன வேஸில் வந்து அந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ண முடியுமோ அப்படி
பண்ணலாம். அதுக்கடுத்து இம்ப்ளிமெண்டேஷன். நீங்கள் திங்க் பண்ணுறதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்கும். திங்கிங் நிறைய பண்ணலாம், இது அப்படி பண்ணலாம் இப்படி பண்ணலாம், பட் இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது உங்களுக்கு அது ரொம்ப டஃப்பாக இருக்கும். அந்த டஃப்பான சுச்சுவேஷனை ஈஸியாக நீங்கள் ஹேண்டில் பண்ணி ஒரு நாளை ஹாப்பியாக சந்தோஷமாக வச்சுக்கிறதுக்கு நீங்கள் ட்ரை பண்ணீங்கன்னா எல்லா நாளுமே சந்தோஷமாக இருக்கும். அப்படிங்கிறப்ப உங்களுக்கு ஹார்ட்ல வந்து பால்பிட்டேஷன் அதிகமாகாது. உங்கள் சிம்பத்தட்டிக் நர்வஸ் சிஸ்டம், பேராசிம்பத்தட்டிக் நர்வஸ் சிஸ்டம் ரொம்ப காமாக இருக்கும். அப்படி காமா இருக்கும்போது உங்களுக்கு இம்யூன் சிஸ்டம், எண்டோக்ரைன் சிஸ்டம் அண்ட் நர்வஸ் சிஸ்டம், இந்த 3 சிஸ்டமுமே வந்து லிம்ஃபேட்டிக் சிஸ்டம் லிம்ஃப் நோட்ஸில் தான் உங்களுக்கு கேன்சர் ப்ரொடியூஸ் ஆகும். லிம்ஃப் நோட்ஸுங்கிறது நார்மலாக உங்களுக்கு பிரஸ்ட் கேன்சர் பார்த்தீங்கன்னா அண்டர் ஆர்ம்ஸில் தான் வரும். அண்டர் ஆர்ம்ஸில் வந்து லிம்ஃப் நோட்ஸ் இருக்கும். அந்த லிம்ஃப் நோட்ஸ்லாம் டாக்ஸின்ஸ் டெபாசிட் ஆகும். எப்போ ஆகுனா நீங்கள் ஸ்ட்ரெஸ் ஆகும்போது ஆகும். ஒன்று. ரெண்டாவது லோ ஃபைபர் எடுத்திங்கன்னா ஆகும். மூணாவது ஹெரிடிட்ரி இருந்தால் ஆகும். ஹெரிடிட்ரியில் இருக்கிறத நம்ம அவாய்ட் பண்ணலாம். லோ ஃபைபர் அண்ட் ஸ்ட்ரெஸ்ஸை வந்து நம்ம தான் சரி பண்ணணும். அப்படி பண்ணும்போது உங்களுக்கு நிறைய டைப் ஆஃப் கேன்சர்ஸ் இருக்குது. அப்படி கேன்சர் ரிசர்ச் பண்ணும்போது த யூஎஸ் டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஹெல்த் அண்ட் ஹியூமன் சர்வீஸ் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி கைட்லைன்ஸ் ஃபார் அமெரிக்கன்ஸ்க்கு நிறைய கேன்சர் இருக்கும். அவங்க வந்து ரிசர்ச் பண்ணியிருக்காங்க. அந்த ரிசர்ச்சில் வந்து ஒரு வாரத்துக்கு 150 to 300 மினிட்ஸ் ஆஃப் மாடரேட் ஆக்டிவிட்டி, மாடரேட்னா கொஞ்சம் ஓரளவுக்கு ரொம்ப ஹெவியாகவும் இல்லாமல் இல்லை ஸ்லோவாகவும் இல்லாமல் மாடரேட் ஆக்டிவிட்டி பண்ணணும். அதே நேரத்தில் 75 to 100 மினிட்ஸ் வந்து விகரஸ் ஆக்டிவிட்டி, விகரஸ் ரொம்ப ஃபோர்ஸாக பண்ணணும். இது எல்லாமே பெர் வீக் அவங்க கொடுத்துருக்காங்க. பெர் வீக் 300 மினிட்ஸ் மாடரேட் அண்ட் 100 மினிட்ஸ் விகரஸ்னாக்கா இப்போ 400 மினிட்ஸ் ஒரு வீக்குக்கு நீங்கள் வரும். அப்போ நீங்கள் கால்குலேட் பண்ணி பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம பண்ணுறது கரெக்டாக இருக்கும். ஸோ நம்ம வந்து ஆக்டிவாக இருக்க லேடிஸ்க்கு மீன்ஸ் பொதுவாக மெனோபாஸ் பெரியமெனோபாஸில் இருக்கவங்களுக்கு கேன்சர் வர்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ஜாஸ்தின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த டைமில் நீங்கள் ஆக்டிவாக இருக்கும்போது அப்ராக்சிமேட்லாம் 40 to 41% ஆஃப் ரிஸ்கில் வந்து நீங்கள் தப்பிக்கிறீங்கன்னு சொல்லிட்டு அவங்க ரிசர்ச் பண்ணி 2 years to 3 years ரிசர்ச் பண்ணியிருக்காங்க. அதில் அவங்க கண்டுபிடிச்சிருக்காங்க ஆக்டிவாக இருக்கிற உமன் பிரஸ்ட் கேன்சர் பார்த்தீங்கன்னாக்கா 20 to 23%, ஓவரால் கேன்சர் பார்த்தீங்கன்னாக்கா 40 to 41% ஆஃப் ரிஸ்கில் இருந்து நீங்கள் தப்பிக்கிறதா அவங்க வந்து ரிசர்ச்சில் சொல்லியிருக்காங்க.